வணக்கம் நண்பர்களே, வாங்க கதைக்குள்ளே போகலாம். நண்பனின் திடீர் அழைப்பு. இந்த முறை வழக்கம் போல பேருந்தில்தான் போக வேண்டும். சீதரு வந்துடு, ஒரு சின்ன பிரச்சனை, நீ சொன்னாதான் எங்கள் அப்பா கேட்பார் போல இருக்கு என்று புலம்பி தள்ளிவிட்டான் தங்கப்பாண்டி. பள்ளியில் படித்தவன். அவனுக்கு அப்பொழுதிருந்து சீதர்தான். வரேன், கிளம்பிவிட்டேன். மகாமகம் முடிந்திருந்தாலும் ரயிலில் ஏனோ தக்கல் கூட கிடைக்கவில்லை. அரசு பேருந்தும் கிடைக்கவில்லை. தனியார் பேருந்து காசு கொள்ளை. சரியாய் இடது முன்புறம் முன்னிருக்கையில் இடம். ஓட்டுநர்கள் 2 பேர். ஒருவர் பேருந்தில் ஏறியவர்களின் முன்பதிவு பயணச்சீட்டுகளை வாங்கி பார்த்துவிட்டு ஆளுக்கு ஒரு கம்பளத்தை கொடுத்துவிட்டு முன்னால் போய் பயணிகளுக்கும் அவர்கள் ஓட்டும் இருக்கைக்கும் இடையே இருந்த வழிக்கதவை மூடிவிட்டு முன்னே சென்று விட்டனர். விளக்கும் அணைக்கப்பட்டது. அவர்கள் முன்னால் திரைச்சீலையை இழுத்து விட்டாலும் ஓட்டுநர் இருக்கைக்கு பின்னால் இருந்த மெல்லிய நீண்ட படுக்கையும் இல்லாமல் இருக்கையும் இல்லாமல் 2 கட்டான் அளவில் இருந்த இருக்கையில் இன்னொருவர் உட்கார்ந்திருக்க, பஸ் விரைந்த வேகத்தில் எதிர் திசையில் வரும் வாகனங்களின் வெளிச்சம் 2 வேகமாய் நிழலாய் கடந்து போனது. நகரல். உள் விளக்குகளை அணைத்தவர்கள் சிறிய விளக்குகளை எரியவிட்டனர். எனக்கு உறக்கம் வரவில்லை. நல்ல வேளை வீடியோ பஸ் இல்லை. இல்லை என்றால் தெரிபிரி எதையாவது போட்டு தூங்க விடாமல் பண்ணிவிடுவார்கள். ஆனாலும் பஸ்ஸின் வேகம் மெல்லிய பயத்தினை எனக்குள் ஏற்படுத்தி கொண்டிருந்தது. கைபேசியை கால்சராய் பையில் சொருகியிருந்தேன். ஏசியின் தாக்கம். ஒரு நாள் முழுக்க அலைந்த களைப்பு. இரவில் உண்ட சிறு உணவு உறக்கத்தினை சீக்கிரம் இறங்கிவிட்டது. நன்றாக உறங்கி போனேன். எவ்வளவு நேரம் ஆனதென்று தெரியவில்லை. உள்ளே விளக்குகள் எரிந்தன. தன்னால் முழிப்பு வந்தது. ஒரு டிரைவர் இடைக்கதவினை திறந்து எட்டி பார்த்து, டீ காஃபி சாப்பிட்றவங்க யூரின் போகிறவங்க போயிட்டு வாங்க, 10 நிமிஷம் நிற்கும் என்று சொல்லிவிட்டு போனான். இறங்கினேன். அழகெல்லாம் முருகனே என்று அந்த டீ கடை ஒட்டியிருந்த ஒளித்தகடு கடையிலிருந்து பாடல் அலறி கொண்டு இருந்தது. இறங்கி இருட்டில் நடந்து புளிய மரம் அருகில் போனேன். இயற்கை அன்னையின் ஆணையை நிறைவேற்றிவிட்டு ஒளித்தகடு கடைக்கு போனேன். சும்மா வேடிக்கை பார்க்க. கடையில் இருந்த பையன் மெல்லிய குரலில் 2 நாட்கள் முன்பு வெளியாகியிருந்த பிரபல நடிகரின் படப்பெயரை சொல்லி, சார் அந்த படம் வேணுமா? பை .1 20 ரூபா தான் சார் என்றான். வேண்டாம்ப்பா. நகர்ந்தேன். அடுத்து நின்றவரை கேட்டு கொண்டிருந்தான். நான் நகர்ந்து இளநீர் வண்டியருகில் போய் எவ்வளவுப்பா என்றேன். 40 ரூபா சார். அட பாவிகளா, இது என்னடா ராக்கொள்ளையா இருக்கு என்று உள்ளுக்குள்ளே சொல்லிக்கொண்டு நகர்ந்தேன். திரும்ப நடந்து பஸ்ஸில் ஏறிவிட்டேன். கொஞ்ச நேரத்தில் ஒவ்வொருவராய் ஏறத் தொடங்கினார். ஒருவரின் சிப்ஸ் பாக்கெட்டினை பிரித்து உருளை மனம் கமல என்னை கடந்தார். பஸ் கிளம்பிய பின் கதவை மூடினார். முதலில் ஓட்டி வந்தவர். 2வது ஆள் ஓட்டுநர் இருக்கையில் உட்கார்ந்து இருந்தார். விளக்குகள் அணைக்கப்பட்ட அந்த நட்ட நடு இரவில் சுருக் முறுக் கருக் என்று சிப்ஸை பின்னாலிருந்து கடித்து தின்னும் சப்தம் கேட்டது. எப்படித்தான் நள்ளிரவில் பேய் மாறி தின்பார்களோ? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பழக்கம், ஒவ்வொரு ஆசை. நான் கண்களினை மூடி தூங்க முயன்றேன். 5-6 நிமிடம் அந்த சிப்ஸ் இன்னும் தின்னும் சப்தம் ஓய்ந்த பின்புதான் மெல்ல தூக்கம் எட்டி பார்த்தது. எப்பொழுது தூங்கினேன் என்று தெரியாது. மெல்ல கண்களை விழித்தபோது உள்ளே விளக்கை போட்டிருந்தார்கள். பேருந்து கும்பகோணத்திற்குள் நுழைந்திருந்தது. அவசரமாய் ஃபோனை எடுத்து தங்கப்பாண்டிக்கு ஃபோன் செய்யலாம் என்று எடுத்தேன். அவன் ஏற்கனவே 2 முறை அடித்திருந்தான் போல். தவற விடப்பட்ட அழைப்புகளில் அவன் பெயர் இருந்தது. அழைத்தேன். உடனே எடுத்தான். வந்துட்டியா? இந்த பஸ் கம்பெனி பெயரை சொன்ன உடனேயே தெரியும் 4:30 மணிக்கு வந்துடுவான்னு. பேய் விரட்டி வருவான். அதே 10 நிமிஷம் முன்னாடி 2 தடவை அடித்தேன் என்றான். இதோ பஸ் ஸ்டாண்ட் உள்ளே நுழைஞ்சாச்சு என்றேன். இறங்கியதும் அருகில் வந்தான். பையை நான் எடுத்துக்கவா? அட விட்றா, என்ன 2 நாள் துணி அவ்வளவுதான், நானே மாட்டிக்கிறேன். எதில் வந்த? பைக்கில் தான். நேராக வீட்டுக்கு போகலாமா இல்லை ஹோட்டலில் தங்கலாமா? ஹோட்டலெல்லாம் வேண்டாம். ஏண்டா வெட்டி செலவு? சித்தப்பா ஹோட்டல் தானே. வேணாம், வீட்டுக்கு போயிடலாம். மாடி ரூம் காலியாக தானே இருக்குது. ஆமாம், அப்புறம் என்ன? அப்போ நேரே தாராசுரம் விடு என்றேன். ஒரு பால் அடிச்சுட்டு போகலாம். உள்ளே பேருந்து நிலையத்தில் இருந்த பால் கடையில் பால் குடித்தோம். வண்டியில் ஏறியது தான் தெரியும். 1/2 மணியில் தாராசுரம். வாசல் கதவை பூட்டி கையில் சாவியை வைத்து கொண்டு வந்திருப்பான் போல. என்னடா இது, அப்பா பொண்டாட்டி பிள்ளை எல்லாரையும் வச்சு பூட்டிட்டு வந்தியா? நான் கிளம்புனதே கருப்பு நடுறமாற நேரம். இதில் அவங்களை எழுப்பி உள்ளே தாழ்பால் போட்டுக்க சொல்லி திரும்பி வந்து தட்டுனா இப்போ திட்டமாட்டா. நீ ஊருக்கு போனதும் தான் திட்டுவா என்றான்.
நான் மாடி அறையில் வேஷ்டிக்கு மாறிக்கொண்டிருந்த வேளையில் பித்தளை சொம்பில் தண்ணீர் கொண்டு வந்து மேஜை மேல் வைத்தான். எப்படி போகுது உன் பற்ற பிஸ்னஸ்? நல்லாத்தான் போகுது, காலையில் பேசலாம், தூங்கு என்று படியிறங்கி போய்விட்டான். நான் படுத்த வேகத்தில் உறங்கியும் விட்டேன். மறுநாள் காலை அவன் சின்ன பெண்தான் என்னை வந்து எழுப்பினாள். மாமா, அப்பா ஆற்றுக்கு குளிக்க கூப்பிட்றாங்க என்றாள். நான் பல் தேய்த்து விட்டு துண்டை எடுத்துக்கொண்டு கீழே வந்த பொழுது அவன் மனைவி சுட சுட மனம் கமல ஃபில்டர் காஃபி கொடுத்தாள். அடடா என்று வாங்கி கொடுத்தேன். டம்ளரை திருப்பி கொடுக்கும்போது எப்படி இருக்கம்மா என்றேன். நல்லா இருக்கேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கு நல்ல புத்தியை சொல்லிட்டு போங்க. நிலத்தை விற்கிறன்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. மாமாவுக்கும் இவருக்கும் இன்னும் அடிதடி சண்டை தான் பாக்கி. வாய் தகராறு தடிச்சே போச்சு என்றாள் மெல்லிய குரலில். மாமா எங்கே? அவர் ஹோட்டலுக்கு தம்பியை பார்க்க போயிருக்காரு. வசூல் வாங்கிட்டு வந்துடுவார் சீக்கிரம் என்றாள். வாசல் அருகே நின்று கொண்டிருந்தவன் சீக்கிரம் வாடா, அப்புறம் கூட்டம் வந்துடும் என்றான். இருவரும் ஆற்றை அடைந்த போது கூட்டம் இல்லைதான். என்னடா தண்ணி இவ்வளவு இருக்கு, குளிக்க ஆள் காணோம் என்றேன். பாதி பேர் வீட்டில் ஷவர் போட்டு மேலே டேங்க் ஏற்றி போட்டான். இந்த பொம்பளைங்கன்னா வழக்கம் மாறாமல் வருதுங்க என்றான். என்னதாண்டா உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் பிரச்சனை என்றேன். முதல்ல குளிப்போம், அப்புறம் வீட்டில் சுட சுட இட்லி, வெங்காய சட்னி, சாம்பார், அப்புறம் மீதியை பேசுவோம். ஆற்றில் குளித்து ரொம்ப நாள் ஆகியிருந்ததால் ஒரு ஆட்டம் போட்டான். தண்ணியை கண்டால் எங்கிருந்தாவது இந்த சின்ன பிள்ளை சந்தோஷம் வந்து ஒட்டிக்கிறது. குளித்து விட்டு திரும்பும்போதே பற்றையை விரிவுபடுத்தலான்னு இருக்கேன். நல்லா போகுது. காசு தான் இல்லை. வட்டிக்கு வாங்கி நடத்த எனக்கு இஷ்டம் இல்லை. அதுக்காக நிலத்தில் ஒரு பகுதியை விற்று காசு கொடுங்கன்னு கேட்டால் குதிக்கிறாரு என்றான். இப்போ என்ன போட்டிருக்கு? நெல் தான். 4 ஏக்கர்லேயும் ஒரு குளிர்பான கம்பெனிக்காரங்க ரோடு பக்கம் இருக்கிற நிலத்தை கேட்குறாங்க. நல்ல தொகை தர்றேன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நான் எந்த பதிலும் சொல்லவில்லை. எப்படி சொன்னாலும் அவன் பிடித்த முயலுக்கு 3 கால் என்றே நிற்கும் பழக்கம் அவனுக்கு. நாங்கள் வீட்டுக்கு திரும்பி இட்லி சாப்பிட்டு முடிந்து வந்தபோது சேர்ந்தார் அவன் தந்தை. நான் குழந்தையில் படித்தபோது அதிக நேரம் இவன் வீட்டில்தான் பொழுது கழியும். என்ன சீதரு, காலையிலே வந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. நான் தான் போய் டவுனில் தம்பிக்கிட்ட 2 நாள் ஹோட்டல் வசூலை வாங்கிட்டு வந்தேன். சின்ன லாட்ஜ் தான், உனக்கு தான் தெரியுமா. துரை அதுக்கெல்லாம் போக மாட்டார். இவன் அந்த வேலையை பார்த்தா நான் ஏன் அலைய போகிறேன். கொஞ்ச நாள் விட்டால் இவன் சித்தப்பா, அதான் என் தம்பி, பணத்தை ரொட்டேஷனில் விட்டுடுவான். பேசிக்கொண்டே நாற்காலியில் உட்கார்ந்தார். நீயே சொல்லுப்பா, அகல கால் வைக்க வேண்டான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். பெத்தது 2 பொண்ணு, அதுங்களுக்காவது சேர்த்து வைக்க வேண்டாமா? இப்போவே இவனுக்கு செலவெல்லாம் போக மாதம் 20,000 வருது. போதாதா? யாரோ சொன்னாங்கன்னு ஒரு மாதமாக குதிக்கிறான், நிலத்தை விற்று கொடுங்கன்னு. நான் அவனை பார்த்தேன். நான் என்ன மண்டை இல்லாதவனா? தொழில் விருத்தி பண்ணி வரப்பணத்தை என்ன வெட்டியாவா செலவழிக்க போகிறேன்? எனக்கும் புத்தி இருக்குது, பெத்தது 2 பொண்ணுன்னு. நான் மௌனமாக இருந்தேன். அவன் மனைவி சமையலறை ஓரத்தில் நின்று என்னை பார்த்து வேண்டான்னு சொல்லுங்க என்று ஜாடை காட்டினாள். தங்கப்பாண்டி, எனக்கு ஒரே கேள்விதான். இப்போ நிம்மதியாக இருக்க. மாதம் கணிசமாக கைக்கு வருது. தப்பாக நினைக்காத. நிறைய பேர் இப்படித்தான் அகல கால் வச்சு இருக்கிற வியாபாரத்தையும் விட்டு விடுவாங்க. மேலே மேலே வளரணும்னு நினைக்கிறது நல்லது தான். நாம் என்ன டாட்டா பிர்லா பரம்பரையா? தெரியுண்டா, நீ வந்தால் அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு. அப்படி இல்லை பாண்டி. விளையிற நிலத்தை விற்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெத்த தாயை கொலை பண்ணுறதுக்கு சமம். விவசாயம் குறைஞ்சிட்டே வருது. போக போக இப்படி ஒவ்வொரு இடமா நாம் விட்டு கொடுத்துட்டே இருந்தால் வெளிநாட்டிலேருந்து வர அரிசியை தான் சாப்பிட வேண்டி வரும். வேண்டாம், அந்த சிந்தனையை விட்டுடு. ஏதோ கடவுள் உங்கள் குடும்பத்துக்கு நல்ல நிலத்தை கொடுத்துருக்காரு, அதை பாழாக்கிடாத. நான் இன்னொன்று சொல்லிட்டேன்பா, பொண்ணுங்க படிப்பு பற்றியோ கல்யாணம் பற்றியோ நீ கவலைப்பட வேண்டான்னு. ஹோட்டல் என் பேரில் தான் இருக்குது. தம்பிக்கு சம்பளம் தான் கொடுக்குறேன். நாளைக்கு பொண்ணுங்களுக்குன்னு எழுதி உயிரை கொடுத்துட்றேன்னு அதை விற்று பொண்ணுங்களுக்கு செஞ்சுக்கோன்னு கேட்க மாட்டாங்கிறானே. கேட்பான். பாண்டி, வேண்டாம், திரும்ப திரும்ப இந்த நிலத்தை விற்கணும்னு பிரச்சனை பண்ணாத, விட்டுடு என்றேன். அவன் முறைத்து கொண்டே எழுந்து போய்விட்டான். அவன் அப்படித்தான். அவனுக்கு சாதகமாக பேச வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்திருப்பான் போல. மாலையில் வந்த பெண்களுடன் கடைவீதிக்கு போய்விட்டு வந்தோம். அடுத்த மாதம் 2 பேருக்கும் பிறந்தநாள் வருகிறது. 2 பேருக்கும் பட்டுப்பாவாடை எடுத்து கொடுத்தேன். இருவருக்கும் பயங்கர குஷி. வீட்டுக்கு வந்ததும் சொல்லிவிட்டன, பிறந்தநாளைக்கு ஏதாவது சாக்கு சொல்லிட்டு வராமல் இருந்துடாதீங்க. நிச்சயம் வருவேன். மறுநாள் இரவுக்கு தக்கலில் திரும்ப டிக்கெட் கிடைத்திருந்தது. ரயில் நிலையத்திற்கு வந்தான். அதிகம் பேசவில்லை. நான் சொன்னேன், பாண்டி, எல்லாத்துலேயும் ஒரு திருப்தி வேணும். தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒன்று தான். பார்த்தா தான் வேறு வேறு மாதிரி தெரியும். வேண்டாம், விட்டுடு. வயசான காலத்தில் உங்கள் அப்பா மனசை நோக்கடிக்காதே என்றேன். கொஞ்ச நேரத்தில் வண்டி வந்து நின்றது.
வண்டியில் ஏறும்போது சொன்னேன், பாண்டி வேண்டாம் விட்டுடு. மேலக்காவேரி சத்யாவே, எல்லாம் அடிச்சிட்டு போயிடும் குடும்பம், நிலம், மானம், மரியாதை எல்லாம் என்றேன். நான் உள்ளே பெட்டியை எடுத்துக்கொண்டு சீட்டை தேடும்போது அவன் என்னை அதிர்ந்து பார்த்து கொண்டிருப்பான் என்பது எனக்கு புரியாமலா இருக்கும். நான் ஊருக்கு கிளம்பும் முன் பூஜையறையில் இருந்த அவன் மனைவி ரகசியமாக என்னிடம் கண்கள் கலங்கச் சொன்னது. சொல்லிட்டு போங்க, பட்டறை பசங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க, அக்கா ஜாக்கிரதையாக இருங்கன்னு நினைவில் வந்தது. நான் சீட்டில் உட்கார்ந்தபோது ஜன்னல் கம்பிக்கு அருகில் வந்து கேட்டான், உனக்கு எப்படி தெரியும்? என் பொண்டாட்டி சொன்னாலா? இல்லை, எனக்கு தெரியும். பாண்டி எப்படின்னு எல்லாம் கேட்காத. நேற்று சாயந்தரம் தனியாக ஏரியாவில் சுற்றுனேனே, அப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம கூட படித்த பையன் ஒருத்தன் மூலமாக. கார் விசிலடிக்கும் சப்தம் கேட்டது. ரயில் நகர்ந்தது. அவன் கொஞ்ச நேரம் என் கண்ணில் பட்டான். இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.